கவுண்டமணி அவரோட மனைவி சாந்தி இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு, இப்போ அவங்க வீட்ல படையல் போட்டு சாப்பாடு போட்டு வழிபட்டுருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு காகம் வந்து சாப்பிட்டதாவும், அதை கவுண்டமணி அவர்கள் கையெடுத்து கூப்பிட்டு வணங்குனதாவும் சில விஷயங்கள இப்போ அவங்க குடும்பம் தெரிவிச்சிருக்காங்க. பல வருஷங்களா தமிழ் சினிமால ஹீரோக்கள் படங்களுக்கு காதலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கவுண்டமணி நிஜ வாழ்க்கையில் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு. சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவரு பல வருஷங்களா தன் மனைவியை ரொம்பவே நேசிச்சிருக்காரு. சில நாட்களாவே உடல்நலக்குறைவா பாதிக்கப்பட்டக்கூடிய கவுண்டமணி சாந்தி இப்ப கடந்த வாரம் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த பொழுது எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க. இப்ப அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா செய்யக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாத்தையுமே கவுண்டமணி வீட்டுல கவுண்டமணி மனைவிக்காக செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க போட்டோவுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படைத்து படையல் போட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு படையல போட்ட அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அவங்க காகத்துக்கு வச்சிருக்காங்க. அப்ப யதார்த்தமா ஒரு காகம் வந்து அந்த உணவை சாப்பிட்டுருக்குதான். அந்த நேரத்துல கவுண்டமணியும் அவரோட மகள் 2 பேருமே சேர்ந்து தான் அம்மா தான் காக உருவத்துல வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற நம்பி கையெடுத்து கும்பிட்டு வணங்கியிருக்காங்க. அந்த நேரத்துல கவுண்டமணி பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. தான் மனைவி அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப சாப்பாட்டை பிரிகிறான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சாப்பாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்களாம். வெளில போகும்போது சரி, ஷூட்டிங் போகும்போது சரி, கவுண்டமணியோட போனாங்கன்னா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன கிடைக்குதோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களாம். அசைவம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. கவுண்டமணி அவர்களுக்கு அசைவம் பிடிச்சதுன்னா அதை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்படி சாப்பாடுக்கு எந்த விதமான பாரபட்சம் பார்க்காத தன்னோட மனைவி இப்ப காகம் உருட்டுல சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால தான் என்னோட மனைவி என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்குமே என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடும் இருக்காராம். அதே மாதிரி கவுண்டமணி அவர்கள் இப்போ வசிக்க வேண்டிய தேனாம்பேட்டை வீடு இருக்குல்ல, அதை இப்ப காலி பண்ணிட்டு கொஞ்ச நாட்கள் அவரோட சொந்த ஊருக்கு போய் வசிக்கலாங்கிற ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காராம். ஏன்னா இப்ப அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா எங்க பார்த்தாலும் அவங்களோட மனைவி நினைவு கவுண்டமணி விட்டு போவே இல்லையா. குறிப்பா கவுண்டமணி அவர்கள் தங்கியிருந்த அந்த அறை இருக்குல்ல, அங்க தொடர்ந்து 24 மணி நேரமும் தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் மனைவி சாந்தி இப்ப தான் கூட அந்த ரூம்ல இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கவுண்டமணி அவரால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவங்க மனைவி நிக்கிற மாதிரியும் அவங்க கூட பேசுற மாதிரியும் சாப்பிடுற மாதிரியும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் அவருக்கு தோணிட்டே இருக்குதாம். இப்படியே போச்சுன்னா கட்டாயம் அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மகள் 2 பேருமே சேர்ந்து அப்பாவை அவரோட சொந்த ஊரா இருக்கக்கூடிய மதுரைக்கு கூட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வீட்டுல தங்க வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறமா இந்த நினைவுகள்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வரலாம், சென்னை கூட்டு வரலாங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. 85 வயசு ஆகக்கூடிய கவுண்டமணி அவர்கள் இனிமே தனிமையில அவர் வாழ்க்கையை போக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா சாந்தி அவங்களுக்கு 67 வயசு. கிட்டத்தட்ட 18 வயசு டிஃபரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. மனைவியை இழந்திருக்கக்கூடிய கணவனோட வாழ்க்கை, அதுவும் கடைசி கட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது அனுபவிச்சதுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் கவுண்டமணி அவரோட மகள் 2 பேருமே தன்னோட அப்பாவை ஒன்று தான் கூட வச்சுக்கணும், அப்படிலாம் இந்த தென்னம்பேட்டை வீட்டில் தனியாக விடாம சொந்த ஊராக கூடிய மதுரை கூட்டு போயிட்டு அங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். என்ன பண்ண போறாங்க அப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இருந்து கவுண்டமணி மீண்டு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரபலங்களுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல மூழ்கியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.